வியூஎஸ், நீங்கள் ஒரு யூஸ்டு கார் வாங்க போகிறீங்களா? அதுவும் ஒரு டீசல் கார் வாங்க போகிறீங்கன்னா உங்களுக்கான பதிவு இது. உங்களுக்கு பல பேர் உங்களுக்கு அட்வைஸ் கொடுத்துருப்பாங்க, எக்காரணத்தை கொண்டும் டீசல் கார் வாங்காதீங்க, அப்படியே டீசல் கார் வாங்குறதா இருந்தாலும் 1,00,000 கிலோமீட்டருக்கு மேலே ஒன்று காரை வாங்கிடாதீங்க அப்படின்னு நிறைய பேர் அட்வைஸ் பண்ணியிருப்பாங்க. அவங்க சொல்லக்கூடிய அட்வைஸ் எல்லாமே சரியானதே தான். ஆனாலுமே ஒரு சில எக்ஸப்ஷன்ஸ் இருக்குது. அது என்ன எக்ஸப்ஷன்னா, நீங்கள் எந்த பிராண்டு கார் வாங்க போகிறீங்க, அந்த காரை யார் ஓட்டி மெயின்டைன் பண்ணியிருக்காரு, இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா பெஸ்ட் காம்பினேஷனாக இருந்துச்சுன்னா நீங்கள் 1,00,000 கிலோமீட்டருக்கு மேலே ஓடின காரை கூட வாங்கலாம். அப்படிங்கிறதுக்கான தகவல் தான் நான் இந்த வீடியோவில் பதிவிடுறேன். இந்த கார் அந்த கேட்டகரி சேர்ந்தது. இது ஹோண்டா அமேஸ் டீசல். சரி, இதில் என்ன அந்த காம்பினேஷன் இருக்குன்னா, நான் சொல்லக்கூடிய ரிசல்ட்லேருந்து நீங்கள் புரிஞ்சுக்கலாம் இதனோட காம்பினேஷன் எப்படின்னு. இந்த வண்டி 3,00,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. ஆனாலுமே இதுவரையில் 3,00,000 ஆல்மோஸ்ட் க்ளோஸ் டு 3 lakhs, 2,88,000 ஐ திங்க் ஸோ. நான் மீட்டர் ரீடிங்கே காமிக்கிறேங்க. சரியா? இவ்வளோ ஓடியுமே இதுவரையில் டர்போ மாற்றலை, இன்ஜெக்டர் மாற்றலை, என்ஜினில் பெருசாக கட்டி வேலையே செய்யலை, ஈவன் டைமிங் செயின் முதற்கொண்டு மாற்றலை. ஈவன் இந்த வண்டியில் ஏசி சிஸ்டத்தில் மேஜர் காம்பவுண்ட்ஸ், கம்ப்ரஸர், கண்டென்சர், கூலிங் கால், எக்ஸ்பென்ஷன் இந்த மாதிரி எதுவுமே மாற்றலை. சரிங்களா? அப்போது ஏன் 1,00,000 கிலோமீட்டருக்கு மேலே வண்டியை வாங்கக்கூடாதுன்னா, இந்த பிரச்சனைலாம் இந்த காம்பவுண்ட்லாம் உங்களுக்கு ஃபெயிலியராக உங்ககிட்ட வந்துடும் அப்படின்னு. இப்போ இன்ஜெக்டர்லாம் ஃபெயிலியர்னால் ஒவ்வொரு காருக்கும் ஒரு மாதிரி இருக்குது. சில காருக்கு 40,000 வரைக்கும் இருக்குது, 37,000, 34,000 இன்ஜெக்டர்ஸ் இருக்குது, ஒரு இன்ஜெக்டர்ஸ். அப்போ என்ன ஆகும், 4 இன்ஜெக்டர் கிட்டத்தட்ட 1,00,000 கிராஸ் பண்ணுறோம். டர்போலாம் கிட்டத்தட்ட 1,00,000 ரூபாய் கிட்ட வந்துடுது. சரிங்களா? அது மாதிரி ஈவன் நீங்கள் இன்ஜினை டைமிங் கேஸ் கட்டி மாட்ட வேண்டியிருந்துச்சா சில டைம் பார்த்தீங்கன்னா அது நேர்லேயே 60,000-70,000 வந்துடும். அப்போது இவ்வளோ காஸ்ட்டு உங்ககிட்ட வந்துடும்ன்றதா அவங்க என்ன பண்ணுறாங்க, உங்களுக்கு அலர்ட் பண்ணுறாங்க. அது சரியானது கூட. ஆனால் இந்த கேஸில் 3,00,000 கிலோமீட்டர் ஓடியுமே இது எதுவுமே மாற்றலை. இதை விட ஒரு மிகப்பெரிய சர்ப்ரைஸ் ஒன்று சொல்கிறேங்க. என்ன